ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। दयानंद रूपम मदाचार्य நம் மதத்தின் தனி அம்சங்கள் அதுல இருந்து பார்க்க போறோம். மற்ற மதங்களில் இல்லாத பல அம்சங்கள் நம் மதத்தில் இருக்கின்றன. அதில் ஒன்று கர்மா தியரி என்று சொல்கிறார்கள். நம் மதத்திலிருந்து வந்த பௌத்தம், சமணம் போன்ற மதங்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் ஏனைய மதங்களில் இந்த கொள்கை இல்லை. கர்மா தியரி என்ன? எந்த செயலுக்கும் பிரதியாக ஒரு விளைவு உண்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பதாகவும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்பதாகவும் இவை தவிர்க்க முடியாத விதிகளாக இருக்கின்றன என்று பிசிக்ஸில் சொல்கிறார்கள். பௌத்திகத்தில் சொல்வதையே மனுஷிய வாழ்க்கைக்கும் பொருத்தி கர்ம கொள்கையை நம் ஆன்றோர்கள் கூறுகிறார்கள். பிரபஞ்சத்தில் ஜடமான பூதங்கள் போலவே சைத்தன்யம் என்ற அறிவுள்ள ஜீவர்களும் அடக்கம். இவை ஒன்று சேர்ந்துதான் லோக வாழ்வு. எனவே ஒன்றுக்கு இருக்கிற நியதி தர்மம் இன்னொன்றுக்கும் இருக்கத்தான் வேண்டும். மனிதனின் ஒவ்வொரு கர்மாவுக்கும் விளைவாக ஒரு பலன் உண்டாகித்தான் தீர வேண்டும் என்பதே கர்மா தியரி. பாப கர்மம் செய்தால் அதற்கான தண்டனையை மனுஷன் அனுபவிக்க வேண்டும். புண்ணிய கர்மம் செய்தால் அதற்கான நல் பலன் இவனை வந்தடையும் என்கிறது நம் மதம். இம்மாதிரி பாப புண்ணிய கர்மங்களை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதனாலேயே அவனுக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன என்கின்றது நம் மதம். நல்லது செய்ய வேண்டும், கெட்டது செய்யக்கூடாது என்பதை சகல மதங்களும் சொன்னாலும் அவை நம் மதம் மாதிரி இத்தனை அழுத்தம் கொடுத்து காஸ் அண்ட் எஃபெக்ட் தொடர்பை சொல்லவில்லை. பிறப்புக்கு மறுபிறப்புக்கு, அதாவது ரீஇன்கார்னேஷன் தியரி மற்ற மதங்கள், பாரத தேசத்தில் தோன்றாத மற்ற மதங்களில் எதுவுமே சொல்லவில்லை. அது மட்டுமில்லை, இதற்கு மாறாக பல தினசான கருத்துக்களை சொல்கின்றன. ஆனபடியால் அந்த மதஸ்தர்கள் மனிதனுக்கு கர்மா தீருகிறவரை பல ஜென்மங்கள் உண்டு என்ற நம் கொள்கையை பலமாக ஆட்சேபிப்பார்கள். பொதுவாக அந்நிய மதஸ்தர் கருத்து என்னவென்றால், இந்த ஒரே ஜென்மாவோடு மனுஷனுக்கு பிறவி தீர்ந்து விடுகிறது. இந்த ஜென்மா முடிந்த பின் அவன் உயிர் என்றைக்கோ ஒரு நாள் சுவாமி கூறுகிற தீர்ப்பை கேட்பதற்காக ஓரிடத்தில் போய் இருக்கும். அந்த நாளில், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில், சுவாமி இவன் இந்த பிறவியில் செய்த பாப புண்ணியங்களை கணக்கு பார்த்து இவனை நித்திய சொர்க்கவாசத்துக்கோ அல்லது நிரந்தர நரகவாசத்துக்கோ அனுப்பிவிடுகிறார். அதாவது இட்டர்னல் டேமினேஷனா தெரியல. என்னிடம் வந்த ஒரு வெள்ளைக்காரர், இப்போதெல்லாம் என்னிடம் நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்தபடி இருக்கிறார்களே, அந்த வெள்ளைக்காரர்களில் ஒருவர், இவர் புஸ்தகம் எழுதி பிரசித்தி பெற்றவர், வேடிக்கையாக சொன்னார்.
அவருக்கு பைபிளில் எங்கு பார்த்தாலும் கடவுள் அன்பே உருவானவர், God is love என்று சொல்லிவிட்டு, இப்படிப்பட்டவர் ஒரு தப்பு பண்ணினவனை துளி கூட கருணை இல்லாமல் மீளவே வழியில்லாத நித்திய நரகத்துக்கு அனுப்புகிறார் என்று சொல்வது பொருத்தமில்லாமல் தோன்றியதாம். எனவே அவர் ஒரு பாதிரியாரிடம் சமாதானம் கேட்டாராம். அதற்கு பாதிரியார், நிரந்தர நரகம் இருப்பது வாஸ்தவம்தான், ஆனால் நிரந்தரமாக காலியாகவே இருக்கிறது என்றாராம். ஆனால் யோசித்து பார்த்தால் இதை நாம் ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். சுவாமி கருணை காரணமாக பாவியை கூட நரகத்துக்கு அனுப்பவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அவர்கள் சித்தாந்தப்படி அந்த பாவியின் உயிரை எங்கே அனுப்ப முடியும்? அவர்கள் கொள்கைப்படி மறுஜன்மா இல்லை. ஆதலால் பூலோகத்துக்கு மறுபடி அனுப்ப முடியாது. ஆனதால் பாபியையும் ஸ்வர்க்கத்துக்குத்தான் அனுப்ப வேண்டியதாகும். அப்படியானால் நாம் லோகத்தில் எந்த பாப்பத்தை வேண்டுமானாலும், எத்தனை பாப்பங்களை வேண்டுமானாலும் பூசாமல் செய்து கொண்டே போகலாம். முடிவில் எப்படியும் சுவாமி நம்மை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார் என்று ஆகும். அதற்கப்புறம் லோகத்தில் எல்லோரும் ஒழுங்கு தப்பித்தான் நடப்பார்கள். நம் மதப்படி கர்ம பலனை தந்து தீர்ப்பு தருகிற பலதாத்தாவான ஈஸ்வரன் பரம கருணாமூர்த்தி தான். ஆனால் அதற்காக லோகம் அதர்மத்தில் மனமறிந்து விழட்டும் என்று விடுகிறவன் அல்ல அவன். அதனால் என்ன பண்ணுகிறான்? நம் பாப பலனை புண்ணிய பலனையும் தான் அனுபவிப்பதற்காக நம்மை இன்னொரு ஜென்மா கொடுத்து மறுபடி இந்த உலகுக்கே அனுப்பி வைக்கிறான். ஸ்வர்க்க ஆனந்தம், நரக கஷ்டம் இரண்டும் இந்த உலகிலேயே தான் இருக்கின்றன. நாம் கலந்தாங்கட்டியாக பாபம் புண்ணியம் இரண்டும் போன ஜென்மாவில் பண்ணியிருப்பதால் இப்போது கெட்டது நல்லது இரண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறோம். ரொம்ப பாவம் செய்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம், ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் நிறைய சந்தோஷப்படுகிறோம். பொதுவிலே பார்த்தால் ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது சமமாக கஷ்ட சுகம் உள்ளவர்கள் தான் இருக்கிறோமே தவிர, தாங்கள் பரமசுகமாக இருப்பதாக நினைக்கிறவர்கள் ரொம்பவும் துர்லபமாகவே இருக்கிறார்கள். இதிலிருந்தே நாம் அனைவரும் பொதுவில் பாபமே அதிகம் பண்ணியிருக்கிறோம் என்று புரிகிறது. பகவான் கருணை காரணமாக இன்னொரு ஜென்மாவிலாவது இவன் பாபத்தை கழுவிக்கொள்வானா என்று பார்ப்பதற்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பிறவியை கொடுக்கிறார். அதிலே குரு, சாஸ்திரம், க்ஷேத்திரங்கள் இத்தியாதி வசதிகளை எல்லாம் கொடுத்து இவனுடைய அழுக்கை துடைக்க முன் வருகிறார். இவன் கையாலாகாதவன், ஒரு நாளும் தானாக முன்னேற மாட்டான் என்று அடியோடு உதவாக்கரையாக நினைத்து இவனுக்கு பாவியானாலும் கூட ஸ்வர்க்கத்தை கொடுத்து விடுகிறார் என்பதை விட, இப்படி இவனை கூட நம்பி இவன் தன்னைத்தானே கடை தேற்றிக் கொள்வான் என்று நம்பிக்கை வைத்து புனர்ஜென்மா தந்து இதில் இவனுடைய நற்முயற்சிகளுக்கு பலவிதத்தில் கை கொடுக்க சுவாமி முன்வருவதாக சொல்வதுதான் நன்றாக இருக்கிறது, பொருத்தமாகவும் இருக்கிறது. அதுதான் பரம கருணையாகவும் இருக்கிறது. எனக்கென்று முயற்சி என்ன இருக்கிறது, எல்லாம் உன் செயல் என்று ஜீவன் சரணாகதி செய்கிற போது சுவாமியே இவனை ஒரே தூக்காக தூக்கி விடுகிறார் என்பது வாஸ்தவம். ஆனால் இவனாக முயற்சியை விடுகிற சரணாகதியில் அனுகிரகம் செய்வது வேறு. இவனுக்கு முயற்சி செய்யவே லாயக்கில்லை என்று நினைத்து அனுகிரகம் செய்வது வேறுதான். புருஷ யத்னம் என்று ஒன்று இருப்பதாக நினைக்கிற வரையில் அதில் ஜீவனை நம்பி விட்டு வைப்பதுதான் பரம கருணை. அதுதான் நிஜமான அனுகிரகம். புருஷ யத்னம் என்று ஒன்று இருப்பதாக நினைக்கிற வரையில்
அதாவது இது எல்லாமே ஒரு அந்த ஃப்ரீவில்னு சொல்றோம் இல்லையா? உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ கீழே போய் உன்னுடைய ஃப்ரீவில்ல வச்சுண்டு நீ மறுபடியும் அதுல இருந்து விடுவிட்டு வா அப்படிங்கிறது. அது நம்பி நம்மள அனுப்புறாராம். அதுதான் கருணை. என் மேல் நம்பிக்கை வைத்து இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா மறுபடியும் திரும்பி வருவான் என்று சொல்வதே கருணை. நிரந்தர நரகத்துக்கு சுவாமி எவரையும் அனுப்புவதில்லை என்பது ஒரு தனிப்பட்ட பாதிரியாரின் அபிப்பிராயம்தான். அதுவேதான் கிறிஸ்தவம் முதலான ஒரே பிறவி மதங்களின் கோட்பாடு என்று சொல்வதற்கில்லை. ஒரே ஜென்மத்தில் ஒருத்தன் பண்ணுகிற புண்ணியத்துக்காக அல்லது பாபத்துக்காக அவனை சுவாமி ஸ்வர்க்கம் அல்லது நரகத்திற்கு நிரந்தரமாக அனுப்பிவிடுகிறார் என்பதுதான் அம்மதங்களின் பொது கருத்து. அதிலும் நாம் பொதுவாக பாபமே பண்ணுவதால் நரக தண்டனை பெறுகிறவர்கள் தான் ஜாஸ்தியாக இருப்பார்கள் என்பதால் தீர்ப்பு நாளைக்கே ரொம்பவும் பயங்கரமான பெயர் டூம்ஸ்டே என்றே வைத்திருக்கிறார்கள். தீர்ப்பு நாளைக்கே, ஓகே, ஜட்ஜ்மெண்ட் டேக்கு டூம்ஸ்டே என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். இது பகவானின் கருணைக்கு குறைவாகத்தான் எனக்கே தோன்றுகிறது. நம் மதத்தின் புனர்ஜென்ம கொள்கைக்கு ஆதரவாக ஒன்றை அழுத்தமாக காட்டலாம். வெள்ளைக்காரி ஒருத்தி என்னிடம் இந்த ரீஇன்கார்னேஷன் விஷயத்துக்கு ப்ரூஃப் கேட்டாள். நான் அவளிடம் வாதம் ஒன்றும் செய்யவில்லை. அப்போது மடத்து முகாமில் ஒரு பண்டிதர் இருந்தார். அவருக்கு இங்கிலீஷும் வரும். அவரை அங்கே உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே பிறந்திருக்கிற குழந்தைகளை பற்றிய விவரங்களை குறிப்பெடுத்துக் கொண்டு வரும்படி சொன்னேன். அவளும் அப்படியே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அவரோடு போய்விட்டு குழந்தைகளை பற்றிய குறிப்புகளை சொன்னாள். அதன்படி ஒரு குழந்தை கொழு கொழுவென்று இருந்தது, இன்னொன்று நோஞ்சானாக இருந்தது, ஒன்று அழகாக இருந்தது, இன்னொன்று அவலட்சணமாக இருந்தது, ஒன்று உசத்தியான வார்டில் சௌகரியமாக பிறந்தது, இன்னொன்று சொல்லி முடியாத கஷ்டங்களுக்கு நடுவே ஒரு பரம ஏழை பெண்ணுக்கு பிறந்தது. ஜென்மாவின் கடைசியில் பகவான் ஒருத்தரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம். இப்போது பல ஜென்மங்களின் ஆரம்பத்தை பிரசவ ஆஸ்பத்திரியில் பிரத்யட்சமாக பார்த்தாயே, இதிலே ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள்? ஏன் ஒன்று தாரித்ரியத்திலும் இன்னொன்று சம்பத்திலும் பிறக்க வேண்டும்? ஏன் ஒன்று ஆரோக்கியமாகவும் இன்னொன்று துர்பலமாகவும், ஒன்று லட்சணமாகவும் இன்னொன்று அவலட்சணமாகவும் இருக்க வேண்டும்? ஜீவனுக்கு ஒரே ஜென்மாதான் உண்டு என்ற உங்கள் மத கொள்கையை ஒப்புக்கொண்டால், அவை ஜனிக்கிற போதே இத்தனை பாரபட்சங்கள் இருப்பதை பார்க்கிற போது சுவாமி கொஞ்சம் கூட கருணை அல்லது புத்திசாலித்தனம் இல்லாமல் மனம் போனபடி கண்ணா பின்னா என்று காரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதானே ஆகிறது. அப்படிப்பட்ட சுவாமி கருணை செய்வார் என்று நம்பி எப்படி பக்தி செலுத்துவது? பூர்வ ஜென்ம பாப புண்ணியங்களை ஒட்டி புனர்ஜென்மா அமைகிறது என்ற கொள்கையை தவிர நீ பார்த்த ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டேன். அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு போனாள். ஆனால் நவீன காலத்தவர்களுக்கு இந்த விளக்கங்கள் போதாது. சயின்ஸ் படி ப்ரூஃப் கேட்பார்கள். அப்படி பார்த்தாலும் இப்போது பாராசைக்காலஜிக்காரர்கள் இந்த விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஜென்மாந்திரங்கள் உண்டு என்பதற்கு ஆதரவாக அநேக விஷயங்களை சொல்கிறார்கள். உலகம் முழுக்க இவர்கள் சுற்றி வந்ததில் எத்தனையோ இடங்களில் பூர்வ ஜென்மாவை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டு சொன்ன பல பேர்களை பார்த்திருக்கிறார்கள். பூர்வ ஜென்மத்தில் இப்போதைய இடத்துக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ இருக்கப்பட்ட தூர தேசங்களில் தாங்கள் பார்த்தவற்றை நினைவாக சொல்கிற பல பேர்கள் இருக்கிறார்கள்.
இந்த ஜென்மாவில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பலரிடம் அப்போது இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த விவரங்களை எல்லாம் மறக்காமல் செல்கிறார்கள். இவர்கள் சொல்வது உண்மைதானா என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக பாராசைக்காலஜிக்காரர்கள் அந்தந்த ஊருக்கு போயிருக்கிறார்கள். போனால் அங்கே ஆச்சரியப்படுகிற மாதிரி இவர்கள் சொன்ன அடையாளங்களை இவர்கள் பூர்வத்தில் சம்பந்தப்பட்டிருந்த மனுஷர்களை பார்க்கிறார்கள். இது மாதிரி 1, 2 அல்ல, ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் முற்பிறவி சமாச்சாரங்கள் அடியோடு மறந்து போய்விட்டன. ஆனால் வெகு சிலருக்கு நினைவு இருக்கிறது. அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் பூர்வ ஜென்மத்தில் இயற்கையாக செத்து போகாமல், அதாவது அவர்களுக்கு ஒரு நேச்சுரல் டெத் இல்லாமல், நோய் நொடி வந்து செத்து போகாமல், கொலை செய்யப்பட்டவர்களாகவோ அல்லது திடீரென்று ஒரு விபத்திலே சிக்கிக்கொண்டு அப்போது மரணம் அடைந்தவர்களாகவோ இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். மனிதன் விஷயத்தில் புனர்ஜென்மாவை சொல்வது போல் சுவாமியின் விஷயத்தில் அவதாரங்களை சொல்வது இந்து மதம் ஒன்றுக்கே உரிய இன்னொரு தனி அம்சமாகும். சத்வஸ்து ஒன்றுதான், அதுதான் இத்தனை ஜீவராசிகளாகவும் ஆகியிருக்கிறது என்பதே நம் மதத்தின் பரம தாத்பரியம். அப்படியானால் அந்த ஒரு பரம்பொருளே மாறி மாறி ஜனன மரணங்களுக்கு ஆளாகிற அத்தனை ஜீவராசிகளும் ஆகும். அது தவிர இந்த ஜீவ ஜட லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிற ஈஸ்வரனாகவும் அது இருக்கிறது அல்லவா? இந்த ஈஸ்வரனுக்கு மனுஷர்கள் போல் கர்மபந்தம் இல்லை. இது உங்களுக்கு, நீங்க இதை நோட்டீஸ் பண்ணீங்களா பாருங்க. சத்வஸ்து ஒன்றுதான், அதுதான் இத்தனை ஜீவராசிகளாகவும் ஆகியிருக்கிறது என்பதே நம் மதத்தின் பரம தாத்பரியம். ஓகே, அந்த ஏக வஸ்து தான் இத்தனையாகவும் இருக்கு. இதை நம்ம அந்த வேதாந்த போர்ஷன்ல பார்த்தோம். அத்தனை நாம ரூபமாகவும் அத்தனையாகவும் இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான் அப்படின்னு. அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு சத்வஸ்து தான் அப்படின்னா, அப்படியானால் அந்த ஒரு பரம்பொருளே மாறி மாறி ஜனன மரணங்களுக்கு ஆளாகிற அத்தனை ஜீவராசிகளும் ஆகும். இங்க இருக்கிற அத்தனையும் அதே சத்வஸ்து. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சீங்கன்னா அது பிரமிப்பாதான் இருக்கும். சர்வம் கல்விதம் பிரம்ம, பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறார் அப்படிங்கறதுதான். அதுதான் இது. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எங்கேயும் சர்வ வியாபியா இருக்காருன்னா அது என்னையும் உங்களையும் சேர்க்காம இருக்க முடியாது. என்னுடைய தேகத்தை சேர்க்காமல் இருக்க முடியாது, என்னுடைய மனசை சேர்க்காம இருக்க முடியாது, என்னுடைய புத்தியை சேர்க்காமல் இருக்க முடியாது. சர்வ வியாபின்னு சொல்லும் போது என்னோட கையில இருக்கிற புக்கு, என் கையில இருக்கிற பேனா, ஜடம் அஜடம் எல்லாமே. ஆனா நம்ம ஞானம் அஜ்ஞானம் பத்தி பேசும்போது ஜடவஸ்துவை பத்தி பேசுறது இல்ல, மனுஷர்களை பத்தி தான் பேசுவோம். அதுலயும் எல்லா சேத்தன வஸ்துவை பத்தியும் பேசுறது இல்ல, மனுஷர்களை பற்றி மட்டும்தான் பேசுவோம். என்னதான் நாய் புலி செடி மரம் கொடிகளுக்கெல்லாம் ஜடம் இல்லைன்னு சொன்னாலும் கூட, சேத்தன வஸ்துக்களாக இருந்தாலும் கூட, அந்த சேத்தனமாக இருக்கின்ற ஜீவர்களில் மனுஷனுக்கு மட்டும்தான் புனர்ஜென்மம், ஆத்ம ஜானம் அதெல்லாம் நம்ம சொல்றோம். மனுஷனே தான் மறுபடியும் பிறந்து மரம் செடி கொடியாவும் இருக்கான். ஆனா பாப புண்ணியம்ங்கிறது மனுஷ ஜென்மத்துல மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். மத்த ஜென்மாக்களில் கழிக்கத்தான் முடியும். இப்ப மரமாக பிறக்கிறது பாபமா புண்ணியமான்னு கேட்டோமானால் தெரியாது. ஏன்னா மரமா பிறக்கிறதுலயும் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு. வேப்ப மரமா பிறக்கிறோமா, முள்ளி செடியா பிறக்கிறோமா, நம்ம வெட்டி போடுற மரமா இருக்கோமா, இல்ல நம்மளை பூஜிக்கிற மரமாக பிறக்கிறோமாங்கிறதே அதுலயும் ஒரு தாரதமியங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா
மரம், செடி, கொடி, புல்லு, மிருகங்கள் எல்லாமே ஈஸ்வரன் தான். அதேதான் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஏக வஸ்து தான், ஒரே சத்திய வஸ்து தான். அதுதான் மாறி மாறி ஜனன மரணங்களுக்கு ஆளாகின்ற அத்தனை ஜீவராசிகளும். அது தவிர இந்த ஜீவ ஜட லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிற ஈஸ்வரனாகவும் அது இருக்கிறது. இப்ப ஈஸ்வரனே ஈஸ்வரனை காப்பாத்துற மாதிரிதான் இருக்கு. இந்த ஈஸ்வரனுக்கு மனுஷர்கள் போல கர்ம பந்தம் இல்லை. மனிதன் கர்மத்தை அனுபவிக்கத்தான் பல ஜென்மா எடுக்கிறான். ஈஸ்வரன் இப்படி எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் புது புது பிறவிகளில் இந்த ஜீவன் பழைய கர்மத்தை கழுவிக்கொள்ளாமல் மேலே மேலே சேற்றை வாரி பூசிக்கொள்கிறானே என்பதை பார்த்து அவனுக்கு வழிகாட்டி கை தூக்கி விடுவதற்காக பரம கருணையுடன் ஈஸ்வரனும் பூலோகத்தில் பரமுறை அவதரிக்கிறான். அதான் இந்த அவதாரம்ங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த வேர்டே அவதரத்தி, அதாவது அவர் இறங்கி வருகிறார்னு தான் சொல்றோம். அவர் பகவான் பிறக்கிறார்னு கூட சொல்ல மாட்டோம். அதனால்தான் அவதார். அவரும் பிறக்கிறார். ஆனா நம்ம மனிதர்கள் பிறப்பது போல பாப புண்ணியத்துக்கு, மனுஷனுக்கு ஒரு தேகம்னா அது பாப புண்ணியத்தினால ஏற்படுறது. இப்ப பகவானுக்கும் ஒரு தேகம் இருக்கு. கிருஷ்ணரா பிறந்தார், ராமரா பிறந்தார், பலராமரா இருக்கார். அப்படின்னா அவருக்கு என்ன பாப புண்ணியம் இருந்தது இந்த மாதிரி தேகத்தை எடுக்கிறதுக்குன்னா? அதனால்தான் அவருக்கு அவதாரம்னு சொல்றோம். அவதாரம்ங்கிறது தானாவே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு he just takes a body, assumes a form அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் ராமாஸ் பர்த்டே, கிருஷ்ணாஸ் பர்த்டேன்னு நம்ம அவ்வளவா சொல்லிக்கிறது இல்லை. இப்பெல்லாம் அப்படிலாம் சொன்னாலும் கூட ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிடுவோம். இப்பெல்லாம் புதுசா கணேஷாஸ் பர்த்டேன்னு எல்லாம் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மனுஷர்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு பர்த்டேன்னு அதை நம்ம அந்த அந்த அளவுக்கு அதை சமமா கொண்டு வர்றது அவ்வளவு நல்லது இல்லை. அந்த அந்த ரூபத்தை எடுத்தாருன்னு வேணா சொல்றான் கணபதிக்கு. ஆனா அவருக்கு பர்த்டேன்னு சொல்லி இப்ப ரொம்ப ஒரு 2-3 வருஷமா அது ரொம்ப வந்துருக்கு. கிருஷ்ணர் பிறந்த நாள் சொல்றோம் தமிழ்ல சொல்லும் பொழுது, அது தவறுங்கிறதுக்காக இல்ல, அத கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தான் சாதாரணமா நிறைய சொல்றோம். அஷ்டமி தான் நிறைய, அந்த அஷ்டமி அன்னைக்கு அவர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்றது, அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பெட்டர். குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும் போது சொல்றேன். இல்லாட்டி எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு போயிடும். எதற்காக அவர் அவதாரம் எடுக்கிறார்? அதர்மம் இது ஒரு கருணை அப்படின்னு இங்க அவர் சொல்றார் மகாபெரிவா. பகவானுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா, இவனுக்கு பிறவி எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? பண்ணின பாவத்தை எல்லாம் கழுவிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவனால ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது, அதை மிஸ்யூஸ் பண்றான், அப்யூஸ் பண்றான். சோ பழைய கர்மத்தை கழுவிக்கொள்ளாமல் மேலே மேலே சேற்றை வாரி பூசிக்கொள்கிறானே அப்படின்னு பார்த்து, சரி அவனுக்கு வழிகாட்டுவோம், கை தூக்கி விடுவோம் அப்படின்னு பரம கருணையுடன் ஈஸ்வரனும் பூலோகத்தில் பலமுறை அவதரிக்கிறான். அதர்மம் ஓங்கி தர்மம் நலிகிற போக்கு உச்சமாகிற போது அதர்மத்தை ஒட்டி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காக பகவான் பல அவதாரங்களை செய்கிறான். கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இப்படி சொல்லியிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சவர். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத. எல்லாமே சுவாமி என்பது ஒரு நிலை, அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை. அப்புறம்
உயர்வானதிலெல்லாம் சுவாமி விசேஷமாக குடிகொண்டிருப்பதாக கீதையில் விபூதி யோகத்தில் சொன்ன நிலை. மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக தூதர்களாக அவன் ஆச்சாரிய புருஷர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், பக்திமான்களை அனுப்பி வைப்பது அது ஒரு நிலை. இதெல்லாமும் போதவில்லை என்று தானே ஒரு அவதாரமாக இந்த லோகத்துக்கு இறங்கி வருகிறது, அது ஒரு நிலை. அவதரணம் என்றால் இறங்கி வருவது என்றே அர்த்தம். பரத்துக்கு பரமாக, பராத்பரமாக, அப்பாலுக்கு அப்பால் என்பார்கள். அப்படி இருக்கப்பட்ட ஈஸ்வரன் இறங்கி வந்து நமக்கு நடுவில் பிறந்து தர்மஸ்தாபனம் பண்ணுவது அவதாரம் எனப்படுகிறது. சித்தாந்த செய்வர்கள் சிவபெருமான் அவதரித்ததாக ஒப்புக்கொள்வதில்லை. ஆதிசங்கர் பகவத்பாதால் ஈஸ்வராவதாரம், ஞானசம்பந்தர் முருகனின் அவதாரம் என்றெல்லாம் சொல்வதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கர்ப்பவாசம் செய்வது, மாம்சமயமான நரதேகத்தில் இருப்பது எல்லாம் சுவாமிக்கு இழுக்கு என்பது அவர்களுடைய அபிப்பிராயம். அத்வைதிகளுக்கோ கர்ப்பவாசம் செய்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இத்தனை பேருமே சாரத்தில் பிரம்மம்தான். ஆகையால் ஈஸ்வர அவதாரத்தில் அவர்களுக்கு நிஷித்தமாக எதுவும் தெரியவில்லை. சித்தாந்த ரீதியில் வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் பல ஒற்றுமை இருந்த போதிலும் பிரம்மமேதான் ஜீவனாய் இருக்கிறது என்ற அத்வைதத்தை வைஷ்ணவர்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளாத போதிலும் வைஷ்ணவர்கள் யாவரும் அவதார கொள்கையை ஒப்புக்கொள்கிறார்கள். பொதுவாக லோக வழக்கிலும் அவதாரம் என்றாலே மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்கள் தான் நினைவுக்கு வருகிறது. வைஷ்ணவர்கள் அவதாரங்களை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் பகவான் பரமகாருண்யனானபடியால் ஜனங்கள் உஜ்ஜீவிக்க செய்வதற்காக தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைவுபடுத்திக் கொள்வான் என்று அவர்கள் நம்புவதுதான். உள்ளுக்குள்ளே தான் சுவாமியே என்று நன்றாக தெரிந்து கொண்டு வெளியில் ஏதோ மனுஷன் போல வேஷம் போடுவதால் அவருக்கு கொஞ்சம் கூட தோஷமோ குறைவோ வந்துவிடவில்லை. மொத்தத்தில் ஹிந்து மதம் எனப்படும் வைதிக நெறி அவதார கொள்கையை ஏற்கிறது என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் சைவர்களும் தங்களது முழு முதற் கடவுளான சிவபெருமான் அவதரிப்பதில்லை என்று சொன்ன போதிலும் மகாவிஷ்ணு தசாவதாரம் செய்ததாக ஒப்புக்கொள்கிறார்கள். அரூபமான ஒரே பரமாத்மா பல ரூபங்களில் பல தேவதைகளாக வருகிறது என்று சொல்லி அவற்றுக்காக விக்கிரக ஆராதனையை ஏற்படுத்தியிருப்பது நம் மதத்தின் இன்னொரு பிரத்யேக அம்சம். இதனால் அந்நியர்கள் நம்மை பல தெய்வ கொள்கையினர் என்கிறார்கள். இப்படி சொல்றது சுத்த தப்பு. ஒரே தெய்வத்தை பல ரூபத்தில் வழிபடுவது பல தெய்வங்கள் இருப்பதாக எண்ணுவதாகாது. அவ்வாறே இந்துக்கள் விக்கிரகம்தான் சுவாமி என்று நினைத்து விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்பதும் முழு பிசகு. விக்கிரகம் மட்டும்தான் சுவாமி என்று விஷயமறிந்த இந்து எவனும் நினைக்க மாட்டான். எங்கும் உள்ள சுவாமி இவன் மனசை ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க வசதியாக இந்த விக்கிரகத்தில் இருப்பதாகத்தான் நினைத்து ஆராதிக்கிறான். எந்த மதமானாலும் சின்னங்கள் சிம்பல் வைத்து பூஜிப்பதையோ தியானிப்பதையோ பார்க்கிறோம். அப்படி இருக்க இந்துக்களின் மூர்த்தி பூஜையை மட்டும் உருவ வழிபாடு என்பதோ அதற்காக பரிகசிப்பதோ துளி கூட நியாயமற்றதாகும். இந்து மதஸ்தர்கள் ரொம்பவும் பெருமைப்பட வேண்டிய அம்சம் இந்த மதம் ஒன்றுதான் தன்னை அனுசரிப்பதன் மூலமே ஒரு ஜீவன் உய்வு பெற முடியும் என்று ஒரு தனி உரிமை கொண்டாடி கொள்ளாமல் இருப்பதே ஆகும். யார் யார் எந்தெந்த சமய மார்க்கத்தில் போனாலும் கடைசியில் ஒரே பரமாத்மாவிடம் வந்து சேர்வார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிற விஷால மனப்பான்மை நம் சாஸ்திரங்களிலேயே காணப்படுகின்றது. இதனால்தான் பிறரை இந்துவாக மதமாற்றம் செய்ய நம் சாஸ்திரங்கள் இடம் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்றாதவர்கள் எல்லாம் நரகத்துக்கு தான் போவார்கள். முகம்மது நபியின் உபதேசத்தை அனுசரிக்காதவர்களுக்கு
கதி மோட்சம் கிடையாது என்றெல்லாம் தான் அந்தந்த மதஸ்தர்கள் சொல்கிறார்கள். அவர்களிடம் நாம் கோபப்படக்கூடாது. அவர்கள் வாஸ்தவமாகவே அப்படி நினைக்கலாம். அந்தந்த மதத்தில் இருப்பதால் தங்களுக்கு கிடைக்கிற நிறைவை பார்த்து மற்றவர்களுக்கு இத்தனை நிறைவு இருக்க முடியாது என்று நினைத்து நல்லெண்ணத்தின் பேரிலேயே மற்றவர்களையும் தங்கள் வழிக்கு மாற்ற ஆசைப்படுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். வெளிப்பார்வைக்கு கெடுதலாக தோன்றுகிற வழிகளை கடைபிடித்தாவது ஒரு நல்ல லட்சியத்தை சாதிக்கலாம் என்று நினைத்தே அவர்கள் பலவிதமான முறைகளை கையாண்டு மற்றவர்களை தங்கள் மதத்துக்கு இழுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் படையெடுத்து சண்டை போட்டு வாழ் மூலம் கூட மத மாற்றத்தை செய்தது இப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாம் பெரும்பாலும் ஆயுத பலத்தாலேயே விஸ்தரிக்கப்பட்டது. கிறிஸ்துவ மதம் பணபலத்தால் விஸ்தரிக்கப்பட்டது என்று சொல்லுவதும் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு படையெடுப்புகள் செய்யாதவர்கள். கிறிஸ்தவர்களும் படையெடுப்பு செய்தார்கள். ஆனால் மிஷனரிகளின் பரோபகார பணியும் சேர்ந்து கொண்டது. பாலைவனமான அராபிய தேசத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கு இல்லாத பணவசதி வெள்ளைக்காரர்களுக்கு இருந்தது. மிஷனரிகளின் பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி என்றெல்லாம் வைத்து ஏழை எளியவர்களை அழைத்து அப்படியே அவர்களை தங்கள் மதத்தில் தள்ளிக்கொண்டார்கள். பலவந்தத்தையோ அல்லது உதவியை காட்டி வசியப்படுத்துவதையோ நாம் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் தங்கள் மதத்தை பரப்பினால் எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாகும் என்று அவர்கள் நிஜமாகவே நம்பியிருப்பார்கள் என்பதை நாம் சந்தேகிக்க வேண்டாம். ஆனால் அவர்கள் நம்பிக்கை சரிதானா? கிறிஸ்துவை, நபியை பின்பற்றாவிட்டால் நரகம்தானா? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த தனி பாத்தியத்தை செல்லுபடியாகாது என்று தெரிகிறது. ஏனென்றால் கிறிஸ்து 2000 வருஷங்கள் தான் ஆகிறது. நபி பிறந்து 1400 வருஷங்கள் தான் ஆகிறது. அதற்கு முன் 1000, 10,000, லட்சம் வருஷங்களாக பிறந்து செத்துப்போனவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள்? இவர்களுடைய சித்தாந்தத்தின்படி அவர்கள் கிறிஸ்து அல்லது நபியை தங்கள் இரட்சகராக கொள்ளாததால் சிருஷ்டி தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை வந்தவர்கள் எல்லாம் நரகத்துக்கு தான் போயிருக்க வேண்டும். இப்போது இந்த மதங்களில் இருக்கிறவர்களின் முன்னோர்கள், இந்த மத ஸ்தாபகர்களின் முன்னோர்களும் கூடத்தான் சொர்க்கம் போயிருக்க முடியாது. இவர்கள் இந்துக்களைப் போல பல ஜென்மங்கள் உண்டு என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி ஒப்புக்கொண்டாலாவது கிறிஸ்துவுக்கும் நபிக்கும் முற்பட்டவர்கள் மறுபடி பிறக்கிற போது இந்த 2 பேருக்கு பிற்பாடும் ஜென்மா எடுத்து இவர்களை அனுசரிக்கிற வாய்ப்பு பெற்று கதிமோக்ஷம் அடைய வழி இருக்கிறது என்று சமாதானம் சொல்லலாம். ஆனால் இந்த மதங்களிலோ ஜீவனுக்கு ஒரே ஜென்மாதான் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் எத்தனையோ 1000, 10,000 தலைமுறைகளாக தோன்றிய இத்தனை ஜென்மங்களுக்கும் கூண்டோடு நரகத்துக்குத்தான் நிரந்தர வாசமாக போயிருக்க வேண்டும் என்றாகிறது. தான் சிருஷ்டித்த ஜனங்களுக்கு லட்சோப லட்சம் வருஷங்கள் வழிகாட்டுகிற ஆச்சாரியர்களையே அனுப்பி வைக்காமல் அவர்களை மீளா நரகத்தில் போடுபவனாக ஒரு கடவுள் இருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட இரக்கமே இல்லாத கடவுளை எதற்காக ஆதரிக்க வேண்டும்? எதற்காக அவனை அடைய வேண்டும்? அதாவது கடவுளை அடைவதற்காக ஏற்பட்ட மதமே வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். பலவிதமான தேசங்கள், அவற்றில் பலவிதமான சீதோஷ்ண ஸ்திதிகள், அதற்கேற்ற பயிர் பச்சைகள், இவை எல்லாவற்றுக்கும் அனுகுணமாக பிற்பாடு ஒரு பண்பாடு,
என்ற லோகத்தில் இருக்கிறது. இதில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதுதான் இதில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதான் கொடுப்பதான சாரி இதில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதான வேதம்தான் ஆதியில் எல்லாவிடத்திலும் இருந்திருக்கிறது. பிற்பாடு அங்கங்கே ஜனங்களின் ஆசை அபிலாஷைகள் மாறி மாறி அதிலிருந்தே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற அனுஷ்டானங்களை உடைய வேறு மதங்கள் வந்திருக்கின்றன. அதனால்தான் எந்த மதத்தை பார்த்தாலும் இப்போது அனுஷ்டானத்தில் இருக்கப்பட்ட மதங்கள் இந்த மதங்களுக்கு முன்னால் அந்த தேசங்களில் இருந்த பூர்வீக மதங்கள் இவற்றில் எதை பார்த்தாலும் அதிலெல்லாம் வைதிக மதத்தின் அம்சங்கள் சின்னங்கள் இருக்கின்றன. பாரத தேசத்தில் மட்டும் அந்த ஆதி மதமே தங்கிவிட்டது. அதற்கப்புறமும் அது காலத்தால் தனக்கு பிற்பட்ட மதங்களை கௌரவ புத்தியுடனேயே பார்த்திருக்கிறது. அந்த அந்நிய ஜனங்களின் பக்குவத்தை ஒட்டியே இந்த அந்நிய மதங்கள் தோன்றியிருக்கின்றன. இவையே அவர்களுக்கு ஸ்ரேயஸை தரும் என்று கருதியிருக்கிறது. தான் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ விடுவது, லிவ் அண்ட் லெட் லிவ் என்று சொல்வார்களே, அந்த உத்திஷ்டமான கருத்தே இந்து மதத்தின் லட்சியமாக இருந்திருக்கிறது. அதோடு கூட மற்ற தேசத்தினருக்கு ஆத்மஸ்ரேயஸ் அளிக்கக்கூடிய பௌத்தம், ஜைனம் முதலிய மதங்களையும் தானே பெற்றெடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறது. இதுவரையில் தத்துவ ரீதியில் வழிபாட்டு ரீதியில் இந்து மதத்தில் இருக்கிற விசேஷ அம்சங்கள் சிலதை சொன்னேன். இவற்றோடு சமூக ரீதியில் நம் மதத்துக்கென்று ஒரு பெரிய தனி அம்சம் இருக்கிறது. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் பிலாசபி, தியாலஜி இரண்டும் வரும். அதோடு தனி மனிதர் ஒழுக்கம் பற்றியும் கொஞ்சம் வரும். சமூக ஒழுக்கம் பற்றியும் ஏதோ கொஞ்சம் வரும். அண்டை வீட்டுக்காரனை சகோதரனாக எண்ணு, விரோதியையும் நண்பனாக நினை. உன்னிடம் மற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே நீ மற்றவர்களிடம் இரு. ஜீவ குலத்திடம் எல்லாம் அன்பாக இரு. சத்தியமே பேசு. அஹிம்சையை கடைப்பிடி என்று உபதேசிக்கிற நெறிகள், எதிக்ஸ் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கும். தர்மம், மொராலிட்டி எல்லாம் இதில் சேரும். ஓரளவுக்கு இதிலேயே சமூக அம்சம் இருக்கிறது எனலாம். ஆனால் ஓரளவுக்குத்தான். மற்ற மதங்களில் சமூக வாழ்க்கையில் அமைப்பை பற்றிய விஸ்தாரமான பிரஸ்தாபம் கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் சமூக வாழ்வுக்கான அடிப்படை சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் ரொம்பவும் கெட்டியாக வர்ணாசிரம தர்மம் என்ற விசேஷமான அம்சம் உண்டாகியிருக்கிறது. வர்ண தர்மம் என்பது ஒன்று, ஆசிரம தர்மம் என்பது இன்னொன்று. தனி மனுஷன் இன்னின்ன பிராயத்தில் இப்படி அப்படி இருக்க வேண்டும் என்பது ஆசிரம தர்மம். முதலில் சின்ன வயசில் பிரம்மச்சாரியாக இருந்து குருகுலத்தில் வித்யாபியாசம் பண்ண வேண்டும். இரண்டாவது யௌவனத்தில் கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடித்தனம் நடத்தி பிரஜாவிருத்தி செய்ய வேண்டும். மூன்றாவதாக வயசான பின் வீடு வாசலை விட்டு வனத்துக்கு போய் வாழ வேண்டும். லோக வாழ்க்கையில் ரொம்பவும் பட்டுக்கொள்ளாமல் வைதிக கர்மாக்களை மட்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் நாலாவது ஆசிரமத்தில் இந்த வேத கர்மாக்களை கூட விட்டுவிட்டு லௌகீக சம்பந்தங்களை அடியோடு கத்தரித்து விட்டு சந்நியாசியாகி பரமாத்மாவிடமே மனசை செலுத்த வேண்டும் என்று விதிப்பது ஆசிரம தர்மம். இந்த 4 ஆசிரமங்களுக்கு பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று பெயர். இது தனி மனிதனுக்கான தர்மம். சொசைட்டி முழுவதற்குமான ஏற்பாடுதான் வர்ண தர்மம் என்பது. இப்போது ரொம்பவும் கண்டனத்துக்கு ஆளாகி இருப்பது இந்த வர்ண தர்மம் தான்.
வர்ண தர்மத்தை ஜாதி பிரிவினை என்று பொதுவில் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் வர்ணம் வேறு, ஜாதி வேறு. வர்ணங்கள் 4 தான், ஜாதிகளோ ஏகப்பட்டவை. பிராமணர் என்ற ஒரே வர்ணத்தில் ஐயர், ஐயங்கார், ராவ் என்று பல ஜாதிகள் இருக்கின்றன. 4வது வர்ணம் ஒன்றிலேயே முதலியார், பிள்ளை, ரெட்டியார், நாயக்கர் என்று பல ஜாதிகள் வருகின்றன. வேதத்திலும் யஜுர்வேதம் 3வது அஷ்டகம் 4வது பிரஷ்னம், தர்மசாஸ்திரத்திலும் பல ஜாதிகள் பேசப்படுகின்றன. அந்த பெயருள்ள ஜாதிகள் இப்போது இல்லை. அது எப்படியானாலும் ஜாதிகள் பல, வர்ணங்கள் 4 தான். நம் மதத்துக்கே பெரிய களங்கம். மனுஷர்களிடையே உசத்தி தாழ்த்தி என்று பேதம் கற்பிக்கின்ற பொல்லாத ஏற்பாடு என்று இப்போது நினைக்கப்படுகிற வர்ண தர்மம் என்ன என்று நன்றாக பக்ஷபாதமில்லாமல் ஆராய்ந்து பார்த்தால் சமுதாய வாழ்வின் ஒழுங்குக்காகவே ஏற்பட்ட ஒப்பற்ற சாதனம் அது என்று தெரிய வரும். சமுதாய வாழ்வுக்கு பல காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது. புத்தியினால் செய்கிற காரியங்கள், ஷரீரத்தால் செய்கிற காரியங்கள், இவற்றில் பல பல தினசுகள். இத்தனையும் ஜன சமூகம் சுபிட்சமாக இருப்பதற்கு அவசியமாக இருக்கின்றது. இது ஒரு தொழில் உயர்வு, ஒரு தொழில் தாழ்வு என்று நினைத்தால் அது சுத்த தப்பு. நம் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் அரிசி வேண்டும், உப்பு வேண்டும், துணி வேண்டும், புஸ்தகம் வேண்டும், இன்னும் எத்தனையோ வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் தானியங்கள் பயிரிட்டுக் கொண்டும், உப்பு காய்ச்சிக் கொண்டும், துணி நெய்து கொண்டும், புஸ்தகம் போட்டுக்கொண்டும் இருக்க முடியுமா? உழுகிறவன் தனக்காக மட்டுமில்லாமல் எல்லோருக்காகவும் விளைவிக்கிறான். துணி நெய்கிறவன் எல்லோருக்காகவும் நெய்கிறான். இப்படியே சமுதாயம் முழுவதற்காக சில வியாபாரம் செய்கிறார்கள், சிலர் யுத்தம் செய்கிறார்கள். இப்படியே லோகம் முழுவதற்கும் ஆத்மக்ஷேமம் ஏற்பட சிலர் தியானமும் பூஜையும் யாகமும் செய்து கொண்டு லோகோபகாரமான சாஸ்திரங்களை ரட்சித்து வர வேண்டும். இப்படி பரஸ்பர பிரயோஜனத்துடன் ஜனங்கள் பல தொழில்களை பங்கீடு செய்து கொண்டு சௌஜன்யமாக வாழ்வதே நம் தர்மசாஸ்திரங்கள் அழகாக வழிவகுத்திருக்கின்றன. எப்படி பங்கீடு செய்வது? அவரவர் தகுதியை வைத்து என்றால் எல்லோருமே தங்கள் தகுதியை அதிகமாகத்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவரவர் மனோபாவத்தை வைத்து என்றால் எல்லோரும் அந்தஸ்தான வேலைகளுக்குத்தான் ஆசைப்படுவார்கள். அப்படியானால் மற்ற காரியங்கள் என்ன ஆவது? எல்லா காரியங்களிலும் ஜனங்களை சமூக வாழ்வுக்கு இசைவாக நிறைவி வைப்பது எப்படி? இப்போது நிறுவிவிட்டால் மட்டும் போதாது. தலைமுறைக்கு தலைமுறை எப்படி நிரவுவது? தகுதி, மனோபாவம் இவற்றை வெளியிலிருந்து பரீட்சித்து முடிவு பண்ணுவது எப்படி முழுக்க முழுக்க சரியாக இருக்க முடியும்? எல்லோரும் எல்லாவற்றுக்கும் போட்டி போடலாம் என்றால் இது எப்படி சாத்தியமாயிருக்கும்? யார் நிரவுவது? எப்படி நிரவுவது? இதனால்தான் தொழில்களை பாரம்பரியமாக நிறைவி வைத்து வர்ண தர்மம் என்று ஏற்படுத்தினார்கள். எந்த தொழிலானாலும் சரி, பாரம்பரியமாக வாய்ந்த அதை பரமேஸ்வரன் விதித்த ஆக்ஞையாக லோக க்ஷேமார்த்தம் செய்கிறேன் என்று உணர்ந்து செய்தால் அதுவே ஒருத்தனுக்கு ஆத்ம க்ஷேமார்த்தமாகவும் ஆகிறது. ஒவ்வொரு காரியத்தில் உள்ள ஜீவனும் கடை தேர்வதற்கு அனுகூலமாக வெவ்வேறு அனுஷ்டானங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. உடல் வருந்த உழைக்கிறவனை உபவாசம் இரு என்றால் அவனால் முடியுமா? புத்தியினால் காரியங்களை செய்கிறவர்களுக்கு சரீர போஷணம் அவசியமில்லை. அவர்கள் சரீர அபிமானம் நீங்கவே அதிக அனுஷ்டானங்கள், ஸ்நானங்கள்,
விரதங்கள், உபவாசங்கள் வைத்திருக்கிறது. காரியங்களை பொறுத்தே அனுஷ்டானங்கள் இருக்கின்றன என்று புரிந்து கொண்டால் சண்டைக்கு இடமே இல்லை. நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதால் இந்த ஆச்சாரங்களை விட்டுவிடாமல் பின்பற்ற பிரயத்தனம் பண்ணி வந்தால் பிற்காலத்தில் நமக்கு அர்த்தம் தெரிகிற போது உதவும். அவரவரும் தங்களுடைய தர்மத்தை ரட்சித்துக் கொள்வதோடு மற்றவர்களும் அவர்களது தர்மத்தை ரட்சித்துக் கொள்ள உதவி செய்வது ஸ்லாக்கியமாகும். உனக்கேன் அந்த தர்மம், நீயும் என்னோடு வா, அல்லது நானும் உன் தர்மத்தை எடுத்துக்கொள்வேன் என்று போட்டி போடாமல் மற்றவன் தன் தர்மத்தை விட நினைத்தாலும், அப்பா நீ அதிலேயே இரு, இதுதான் உனக்கு க்ஷேமம், எனக்கும் க்ஷேமம் என்று சொல்ல வேண்டும். காரியங்கள் செய்வதில் ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன் என்பது இல்லை. சமூகம் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதால் பலவாக பிரிந்து பல காரியங்களை செய்ய சாஸ்திரம் வழி சொல்கிறது. அவரவரும் மனசு போனபடி காரியம் செய்ய ஆரம்பித்தால் பொது காரியம் ஒழுங்காக நடக்காது. ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறன் பணம் எல்லாம் தன் பர்சுக்குள் வர வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் இருக்கிறது. நிறைய பணம் கிடைக்கிற வழிகளில்தான் எல்லோரும் இறங்குவார்கள். இதில் லோகக்ஷேமத்துக்கு அனுகூலமான தொழில் பாகுபாடு இருக்காது. எனவே அவரவரும் பரம்பரை கிரமமாக வந்த காரியங்களையும் அனுஷ்டானங்களையுமே பின்பற்றி வந்தால் ஜன சமூகத்தில் போட்டி பொறாமை இல்லாமல் பொது காரியம் நடப்பதோடு அவரவருக்கும் ஆத்ம பரிசுத்தியும் உண்டாகும். சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு சீர்குலைக்காமல் இருக்க வேண்டுமானால் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். யார் எந்த தொழில் செய்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு, துணி, வீடு ஆகிய அத்தியாவசியமான வசதிகளை செய்து தர சர்க்கார் கடமைப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் தேவைகளை அதிகரித்துக் கொண்டு போனால்தான் போட்டி பொறாமை எல்லாம் உண்டாகிறது. இப்போது எல்லா நிறைவும் பண நிறைவு என்ற ஒன்றாக இருப்பதால் தான் இத்தனை குழப்பங்கள். இது மாறி தன் காரியத்தை ஒழுங்காக செய்தால் ஏற்படுகிற நிறைவே அவரவருக்கும் சுவாமி என்ற மனோபாவம் வர வேண்டும். அப்போது எங்கும் சாந்தமாக இருக்கும். பலவித தின்பண்டங்கள் உள்ளன, பல ராகங்கள் உள்ளன. அதுபோல சமூகத்தில் பல காரியங்கள் நடக்க வேண்டும். ரசத்தில் உப்பு போடுகிறதே ரசத்தில் உப்பு போட்டிருக்கிறதே என்று பானத்தில் உப்பு போட்டால் அது ரசாபாசம். ஒரே ராகத்தில் இன்னொரு ராகத்தின் ஸ்வரத்தை சேர்த்தால் ரசாபாசம். இப்போது ஜனங்களுக்கு ரசனைகளை பற்றிய ருச்சியே போய்விட்டது. உருக்கமான புராண கதை நடுவே பாகவதர்கள் கேலி பேச்சு பேசுகிறார்கள். இதை ஜனங்களும் ரசிக்கிறார்கள். எத்தனையோ நல்ல போஜன வகைகள் இருக்கும் போது ருசியும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் உதவாமல் இருக்கிற புகை இலையை புகைக்கிறார்கள். இவை சின்ன ரசாபாசங்கள். பெரிய ரசாபாசம் பொது தர்மத்துக்கு அனுகூலமான பல விசேஷ தர்மங்களை வகுத்து தரும் வர்ணங்களை போட்டு குழப்புவதே வர்ண தர்மம். பழைய காலத்தில் செத்தை, எரிமுட்டை எல்லாவற்றையும் கொளுத்தி போட்டே அடுப்பு மூட்டுவார்கள். மழை நாளில் அடுப்பு பிடித்துக் கொள்ள ரொம்ப சிரமமா இருக்கும். 4 நெருப்பு பொறி கிளப்பினால் கூட போதும். உடனே விசிறு விசிறு என்று விசிறி அதை பற்ற வைத்து விடுவார்கள். அது மாதிரி இன்னமும் முழுக்க அணைந்து போகாமல் ஒரு சில பெரியவர்களிடமாவது இருக்கிற 4 பொறி சனாதன தர்மத்தை ஊதி ஊதி எல்லாரிடமும் பரவச் செய்யலாம் என்பது என்னுடைய பேராசை. அதனால்தான் இதையெல்லாம் சொல்கிறேன்.
நம்முடைய சனாதன மதத்தில் மற்ற மதங்கள் எதிலுமே இல்லாத வர்ணம் தர்மம் இருப்பதால் இது அவசியமில்லை என்று எடுத்து போட்டுவிட்டு நம் மதத்தையும் மற்றவை மாதிரி ஆக்கிவிட வேண்டும் என்று சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிறார்கள். சரி, மதம் என்பது என்ன? ஆத்மாவுக்கு வந்திருக்கிற வியாதி தீர்வதற்கு வைத்தியம் செய்வதுதான் மதம். ஒரு நோயாளிக்கு இன்ன வியாதி வந்திருக்கிறது, இது இன்ன மருந்தை தந்தால் சொஸ்தமாகும் என்பது வைத்தியனுக்குத்தான் தெரியும். தங்களுக்கென்று ஒரு பொருளையும் தேடிக்கொள்ளாமல் பரம தியாகத்துடன் வாழ்ந்து லோகக்ஷேமத்தையே நினைத்த ரிஷிகள், தர்மசாஸ்திரக்காரர்கள் இப்படி தந்திருக்கிற மருந்துதான் நமது சனாதன தர்மம். மற்ற தேசங்களில் வேறு வைத்தியர்கள் வேறு மதங்களை மருந்தாக தந்திருக்கிறார்கள். நம் உடம்புக்கு மருந்து தருகிற டாக்டரிடம் அந்த டாக்டர் அப்படி ட்ரீட்மெண்ட் செய்கிறார், நீங்கள் இப்படி செய்கிறீர்களே என்றால் அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரா? வைத்திய சாஸ்திரத்தில் பல தினசுகள் உண்டு. ஒன்றில் கடும் பத்தியம் இருக்கும், ஒன்று லகுவாக இருக்கும், ஒன்றில் மருந்து கசக்கும், இன்னொன்றில் தித்திக்கும். இதையெல்லாம் ஒன்றாக்க வேண்டும் என்று சொல்லாமல் அவரவரும் எந்த வைத்திய முறையை மேற்கொள்கிறார்களோ அதையே விடாமல் பின்பற்றினால் எந்த முறையிலும் சொஸ்தமடையலாம். மற்ற மதங்களில் சகல பிராணிகளுக்கும் அவசியமான பொது தர்மங்களை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை நம் வைதிக மதமே சாமானிய தர்மங்கள் என்ற பெயரில் சர்வ ஜனங்களுக்கும் விதித்திருக்கிறது. அஹிம்சை, சத்தியம், தூய்மை, புலனடக்கம், தேவைக்கு அதிகமாக ஒரு துரும்பை கூட தனக்கென வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, தெய்வபக்தி, மாதா பிதாவிடம் விசுவாசம், சகல ஜீவராசிகளிடத்திலும் சமமான அன்பு, இவையெல்லாம் எல்லாருக்கும் நம் மதத்தில் விதிக்கப்பட்ட சாமானிய தர்மங்கள். அது தவிர வர்ணம் என்ற பெயரில் சமூகத்தை பரம்பரை ரீதியில் வெவ்வேறு தொழில்களுக்காக பல பிரிவாக பிரித்து சில விசேஷ தர்மங்கள் அவரவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசேஷ தர்மங்களையும் சாமானியமாக்கி இருந்தால் அவற்றை எவருமே அனுஷ்டிக்காத நிலையில்தான் உண்டாகியிருக்கும். இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். புத்த மதத்தில் மாமிசம் உண்ணக்கூடாது என்பதை பொது தர்மமாக வைத்தார்கள். ஆனால் இன்று பௌத்த தேசங்களில் என்ன பார்க்கிறோம்? எல்லோருமே மாமிசம் உண்பவர்களாக இருக்கிறார்கள். நம் ரிஷிகளுக்கும் தர்மசாஸ்திரக்காரர்களுக்கும் மனுஷ சுபாவம் நன்றாக தெரியும். அதனால் புலால் உண்ணாமையை சிலருக்கு மட்டுமே விசேஷ தர்மமாக வைத்தார்கள். இதை பார்த்து மற்றவர்களும் விரதங்கள், நோன்பு நாட்கள், மூதாதையர் திதி ஆகிய தினங்களில் மாமிச உணவை நீக்கிவிடுகிறார்கள். எல்லா தர்மங்களையும் பொதுவாக வைத்த ஒவ்வொரு தேசத்தின் பழைய மதமும் அடியோடு விழுந்து விட்டிருக்கின்றன. மேற்கே கிரீஸில் இருந்த ஹெல்லனிக் மதம், மத்திய ஆசியாவில் இருந்த ஹீப்ரு மதங்கள் எல்லாம் போன இடம் தெரியவில்லை. கிழக்கே கன்ஃபியூஷியஸ் மதம், ஷீண்டோ மதம் எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கின்றன. இவற்றிடத்தில் வந்துள்ள கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம் முதலியவற்றிலும் பொதுவாக ஒரே தர்மம்தான் உள்ளதே தவிர அதோடு கூட தனித்தனி வர்ணங்களுக்கான விசேஷ தர்மம் என்கின்ற பாகுபாடு இல்லைதான். ஆனால் இந்த மதங்களில் கூட இப்போது அந்தந்த தேசத்து மக்களுக்கு நிறைவு போய்கொண்டுதான் இருக்கிறது. மத நம்பிக்கையற்றவர்கள் இந்த எல்லா தேசங்களிலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று இவர்கள் நாஸ்திகராகிறார்கள், இல்லாவிட்டால் தங்கள் மதத்தில் திருப்தி கொள்ளாத பலர் நம்முடைய யோகம், பக்தி மார்க்கம், ஞான விசாரம் ஆகியவற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசங்களில் தற்போதுள்ள சரித்திர கால மதங்களை உள்ளபடி பின்பற்றப் போகிறவர்கள்
இன்னும் எத்தனை காலம் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. நான் இந்து மத பிரதிநிதி, மற்ற மதங்களை குறைவுபடுத்தி பேச வேண்டும் என்று நினைத்து இப்படி சொல்லவில்லை. தற்போதுள்ள வெவ்வேறு மதஸ்தர்களும் தங்கள் மதத்திலேயே இருந்து கொண்டு ஆத்ம அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. எங்கள் மதத்துக்கு வாருங்கள் என்று எவரையும் நான் கூப்பிடவில்லை. அப்படி கூப்பிடுவது நம் மதத்தின் அடிப்படை கொள்கைக்கு விரோதம் என்பது என் அபிப்பிராயம். லோகத்தில் எதுவும் காரணமில்லாமல் நடந்துவிடவில்லை. பலவிதமான ஜீவர்களின் பலவிதமான பக்குவ நிலைமையை பொறுத்துத்தான் பகவான் அவர்களை வேறு வேறு மதங்களில் பிறக்கும்படி செய்கிறான். அந்தந்த மதத்தை பற்றி ஒழுகியே அவரவரும் ஆத்மக்ஷேமம் அடைய முடியும் என்பதே என் நம்பிக்கை. மற்ற மதங்களில் இல்லாத விசேஷங்கள் இந்து மதத்தில் இருப்பதாக நான் சொல்கிறேனே என்றால் அது அவற்றை நிந்திப்பதற்காக அல்ல, அவர்களை இங்கே கூப்பிடுவதற்காகவும் அல்ல. மற்ற மதஸ்தர்கள் இந்த விசேஷ அம்சங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிந்திப்பதையும் அவர்களுடைய வார்த்தையே நம்மவர்களில் சிலருக்கு எடுத்துக்கொள்வதையும் பார்க்கும்போது இந்த அம்சங்களில் உள்ள நல்லதை சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தே இதையெல்லாம் சொல்கிறேன். இந்த கொள்கையை, அதாவது கர்மா தேரியை, அவதார கொள்கை மாதிரி இருக்கப்பட்டவைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதாலும் அவர்களுடைய சொந்த மதத்தின் அடிப்படையான அம்சங்களும் பாதகம் உண்டாகாது. எந்த மதமானாலும் அடிப்படை அம்சம், உயர்நிலையான அம்சம் என்ன? பகவான் என்ற ஒருத்தனை நம்பி பக்தி செலுத்துவதுதான். அதற்கு இந்த கொள்கைகள் பாதகம் உண்டாக்காது. அதற்கு இந்த கொள்கைகள் பாதகம் உண்டாக்காது. பக்திதான் அம்மதங்களின் முக்கியமான அம்சம். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், தற்போதுள்ள மதங்களெல்லாம் அந்தந்த தேசங்களில் தத்தளிக்கின்றன என்பது என் அபிப்பிராயமும் இல்லை. இதில் எனக்கு சந்தோஷமும் இல்லை என்பதற்கு தான் என்னது டோயின்பி, சரி இதெல்லாம் ஒரு பேர் போல இருக்கு, பால் பிரண்டன், காஸ்லர் மாதிரி பிரபலமானவர்களுடைய அபிப்பிராயத்தையே சொல்கிறேன். லோகம் பூராவிலும் மத நம்பிக்கையின்மை, நாஸ்திகம் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகி இப்போது எல்லா மதங்களும் தத்தளிக்கும்படியான நிலைமை வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்வதையே திருப்பி சொன்னேன். நம் தேசத்தில் கூட இந்த போக்கு அதிகமாகிக் கொண்டேதான் வருகிறது. ஆனாலும் மற்ற தேசங்களோடு பார்த்தால் உங்கள் தேசம் எத்தனையோ தேவலை, இங்கே மத உணர்ச்சி இன்னும் அத்தனை மோசமான நிலைமைக்கு போய்விடவில்லை என்றே சகல தேசங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்ற வெளிதேசத்தார் ஒருமுகமாக சொல்கிறார்கள். அவர்களின் சாதகர்கள் கூட்டம் கூட்டமாக இன்னமும் நம் தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் நம் தேசத்திலும் கூட பழைய வர்ண தர்மங்களில் பிடிப்பு குறைந்து போய் எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அபிப்பிராயம் வந்த பிற்பாடுதான் மத உணர்ச்சி குன்றி நாஸ்திகம் அதிகமாயிருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது. இது வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. அதாவது ஒரு மதம் ஜனங்களை பலவிதமாக பிரித்து வைக்கிறது என்றால் அதில்தான் பரஸ்பர கட்டுக்கோப்பும் ஐக்கியமும் இல்லாமலேயே இருக்கும் என்று நினைக்கிறோம். இப்படிப்பட்ட மதம்தான் உள் சண்டையால் தனக்குள்ளேயே உளுத்து போய் விழுந்துவிடும் என்று தோன்றுகிறது. அதோடு கூட நம் தேச சரித்திரத்தில் பார்க்கிற மாதிரி அலெக்சாண்டர் காலத்திலிருந்து பல அந்நிய மதஸ்தர்கள் வேறு அலையலையாக படையெடுத்து வந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட மதம் இருந்த இடம் தெரியாமல் புதைந்துதான் போயிருக்க வேண்டும். ஆனால் வாஸ்தவத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இதுக்கு நேர்மாறாக இருக்கிறது. எல்லாருக்கும் அனுஷ்டானம் ஒன்று என்று சமமாக வைத்துக் கொண்டிருந்த பெரிய பெரிய மதங்களை எல்லாம் கால பிரவாகம் எங்கேயோ அடித்துக் கொண்டு போயிருக்கிறது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அப்படிப்பட்ட மதங்களுக்கும் பெரிய ஆபத்து இருப்பதாக அந்த மதத்து அறிவாளிகளே சொல்கிறார்கள். ஆனால் பல வகுப்பாக சமுதாயத்தை வர்ண தர்மத்தில் பிரித்து வைத்திருக்கிற நம் மதமோ இன்றளவும் என்னை யார் என்ன செய்து விட முடியும் என்று மூச்சை கெட்டியாக பிடித்துக் கொண்டு உயிர் வாழ்கிறது. இதன் சூக்ஷ்மத்தை நாம் உணர்ச்சி வசப்படாமல்
அறிவை தெளிவாக வைத்துக் கொண்டு ஆலோசித்து பார்க்க வேண்டும். 1000 10,000 வருஷமாக வர்ண தர்மத்தை பின்பற்றியும் நம் மதம் இத்தனை ஜீவ கலையுடன் இருந்து வந்ததன் மர்மம் என்ன? அப்படியாவது நம் சாஸ்திரங்களை ரட்சித்துக் கொடுப்பதே ஸ்வதர்மம் என்று கொண்டிருக்கிற பிராமணர்கள் பெரும்பான்மையாக இருந்தார்களா? இல்லை. அவர்கள் ஆயுத பலத்தையாவது வைத்துக் கொண்டிருந்தார்களா? அதுவும் இல்லை. குறைந்தபட்சம் திரவிய பலமாவது அவர்களுக்கு இருந்ததா? அப்படி கூட இல்லை. பிராமணன் பணம் சேர்ப்பது ரொம்ப பிற்காலத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட விபரீதம் தான். சாஸ்திரப்படி பிராமணன் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி பணமும் இல்லாமல் பலமும் இல்லாமல் எண்ணிக்கையிலும் பெரும்பான்மையாக இல்லாமல் இருக்கிறவர்கள் விதித்த சாஸ்திர பிரிவினைகளை மற்றவர்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? மற்ற அத்தனை பேரும் அத்தனை காலமும் ஏமாந்தவர்களாகவா இருந்தார்கள்? அப்படி அவர்கள் ஏமாந்து போயிருந்தால் கூட அவ்வப்போது ஒரு புத்தர், ஒரு ஜீனர் மாதிரி ரொம்ப பெரியவராக ரொம்ப செல்வாக்கோடு ஒருத்தர் வந்து, இந்த வேதம் யாகம் இதெல்லாம் வேண்டாம், எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களை மட்டும் வைத்துக் கொள்வோம், சம்ஸ்கிருதம் வேண்டாம், பொது ஜனங்களின் பிராகிருதி பாஷைகளான பாலி முதலியவைகளிலேயே நம்முடைய புது சாஸ்திரங்களை வைத்துக் கொள்வோம் என்று புதிய வழியை காட்டினால் கூட ஜனங்கள் அப்போதைக்கு ஏதோ ஒரு வசீகரத்தால் அந்த புது மதங்களில் சேர்ந்திருந்தார்களே ஒழிய, அப்புறம் அவற்றின் மவுசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் அவை ரொம்பவும் தேய்ந்து போய்விடுகின்றன. பார்த்தால் பழைய வைதிக மதமே செத்தேனோ பார் என்று தலையை தூக்கிக் கொண்டு கிளம்பியிருக்கிறது. நவத்வாரம் உள்ளே உடம்பில் உயிர் தங்கியிருப்பதுதான் ஆச்சரியம், வெளியே போவது ஆச்சரியமே இல்லை என்று ஒரு பெரியவர் பாடினார். அம்மாதிரி உள்ளே பிரிந்து வெளியில் இருந்தும் ஓயாமல் தாக்கப்பட்ட இந்து மதம் செத்திருந்தால் ஆச்சரியமே இல்லை, சாகாததுதான் ஆச்சரியம். நிஷ்பக்ஷமாக இதை ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரிகிறது? மற்ற தேசங்களிலும் சரி, நம் தேசத்திலும் சரி, மற்ற மதங்கள் போய்விட்ட போதிலும் இது மட்டும் 14,000 வருஷமாக போகாமல் இருக்கிறது என்றால், அவைகளில் இல்லாத எதுவோ இதில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அது என்ன என்று பார்த்தால் வர்ண தர்மம் தான் நமக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கிறது. ஆகையால் வர்ண தர்மம் சமூக சீர்குலைவுக்கே காரணம் என்று புது நாகரீகக்காரர்கள் சொன்னாலும், இது இருக்கிற நம் சமூகம்தான் சீர்குலையாமல் இருந்து வருகிறது. நவீன யுகத்தில் சமத்துவம் என்று சொல்லப்படுவதை விட ஸ்லாக்கியமாக சமூகத்துக்கு ரொம்பவும் க்ஷேமம் விளைவிப்பதாக பழைய வர்ண தர்மத்தில் எதுவோ நவீன யுகத்தில் சமத்துவம் என்று சொல்லப்படுவதை விட ஸ்லாக்கியமாக சமூகத்துக்கு ரொம்பவும் க்ஷேமம் விளைவிப்பதாக பழைய வர்ண தர்மத்தில் எதுவோ இருக்க வேண்டும் என்றுதானே ஏற்படுகிறது. அதனால்தான் சமூகத்தை பலவாக பாகுபாடு செய்திருக்கிற நம் மதம் ஒன்று மட்டுமே இத்தனை எதிர்ப்புகள் இருந்தும் விழமாட்டேன் என்று இன்று வரை உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வந்து இருக்கிறது. அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். வர்ண தர்மத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் எவ்வளவு அழகா எடுத்து சொல்லிட்டார். நம்ம இந்து மதம் இருப்பதற்கு காரணமே வர்ண தர்மம்ட்டார். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः
सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।